பார்வையில தெரியாத மாதிரி பேக் சைடுல இருந்து சடனா உள்ள வந்து ஒரு கவர்ல ஏதோ எடுத்துட்டு வந்தாங்க. டக்குன்னு அந்த கவர்ல சாணி எடுத்து மூஞ்சில அடிச்சு சேர்ல இருந்து இழுத்து என் துப்பட்டாவெல்லாம் இழுத்து கீழே போட்டுட்டேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அருகே வடக்கணந்தல் கிராம நிர்வாக அலுவலரான தமிழரசி என்பவர் மீதுதான் இந்த கொடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வடக்கணந்தல் கிராம நிர்வாக அலுவலராக தகரை கிராமத்தை சேர்ந்த தமிழரசி பணிபுரிந்து வருகிறார். இதே அலுவலகத்தில் வடக்கணந்தலைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். திமுக அபிமானியான பாண்டியன் என்பவரின் மனைவியான சங்கீதா தன்னை எம்எல்ஏ உதயசூரியனின் ஆதரவாளர் என்று கூறிக்கொண்டு அலுவலகத்திலிருந்து பதிவேடுகள் அனைத்தையும் வீட்டுக்கு எடுத்துச் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. தனது அனுமதி இல்லாமல் ஆவணங்களை தூக்கிச் செல்வதை தட்டி கேட்ட கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்திற்குள் வைத்து பூட்டிச் சென்ற விவகாரத்தில் வீடியோ ஆதாரத்துடன் சிக்கிக் கொண்டதால் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். எங்கம்மா இப்ப ஆபீஸ் எங்கம்மா கூட்டிட்டு போற? இங்க பாருமா, ஒரு ஆபீசரை நீ உள்ள வச்சு கதவை கூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஆபீஸை தரங்க. இந்த ஆத்திரத்தில் சம்பவத்தன்று சங்கீதா கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று அங்கு பணியில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி மீது சாணியை ஊற்றியதாகவும் தன்னை பணியிடை நீக்கம் செய்துவிட்டு எனது ஊரில் நீ எப்படி வேலை செய்யலாம் என கூறி அவரது தலை முடியை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. பார்வையில தெரியாத மாதிரி பேக் சைடுல இருந்து சடனா உள்ள வந்து ஒரு கவர்ல ஏதோ எடுத்துட்டு வந்தாங்க. டக்குன்னு அந்த கவர்ல சாணி எடுத்து மூஞ்சில அடிச்சு சேர்ல இருந்து இழுத்து என் துப்பட்டாவெல்லாம் இழுத்து கீழே போட்டுட்டேன். இது என் ஊரு, நீ எப்படி இங்க வேலை செய்யற, உன்னை யாருக்கு வந்து காப்பாத்துறாங்க, உன்னை பாத்துருந்தா உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி உள்ளே கதவை மூடிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் தனது கணவர் உதவியுடன் கச்சராபாளையம் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார். புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை ஊற்றியதால் அலுவலகத்தில் இருந்த பதிவேடுகள் சாணி கரைசலில் நனைந்து சேதமானதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் வெள்ள சேதம் ஏற்பட்ட போது சங்கீதாவின் தூண்டுதலின் பேரில் எம்எல்ஏ உதயசூரியன் விஏஓ தமிழரசியை செல்போனில் அழைத்து சப்தம் போட்டதாக ஆடியோ ஒன்றை தமிழரசி தரப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹலோ, வடக்கணந்தல் விஓவா? ஆமாங்க, நான் உதயசூரியன் எம்எல்ஏ பேசுறேன் சார். வணக்கம். ஃப்ளட் நடக்குது, நீ குறிப்பிட்ட நேரத்துல வந்து குறிப்பிட்ட நேரத்துல போனா என்ன அர்த்தம்? இல்லைங்க சார், ஃபீல்டுல தான் மழையில வந்து ஆரை நனைஞ்சிட்டே வந்து என்னை பாக்குறாங்க. அவங்க பாண்டியங்க பண்ணி என்ன ஒரு நான் தகறேங்க சார். நம்ம ஏரியாவிலே இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம் சார்? நான் ஃபீல்டுல தான் சார் இருந்தேன். முதலமைச்சருக்கு கூடும் இதெல்லாம் வந்து ஃப்ளட் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க கூடாது சார். நான் ஃபீல்டுல தான் சார் இருக்கேன். நான் என்னைக்கு வரேன் நாங்க என்ன பார்த்தே நீ என்ன கேட்டேன் இது வரைக்கும்? நீங்க காணாங்கடை வந்து எம்எல்ஏ என்ன கேட்டேன் பார்த்து கேட்டேன் நீ? முதலில் சரியாக பணி செய்யவில்லை என்று தெரிவித்த எம்எல்ஏவிடம் சரிக்கு சமமாக பேசிய தமிழரசியை மிரட்டும் வகையில் பேசிய உதயசூரியன் இறுதியில் தன்னை வந்து பார்க்கும்படி விஏஓவிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. சார், நான் எல்லா டைம்லயுமே ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். நீங்க ஆரை கேட்டு பாருங்க, தாசில்தார் கேட்டு பாருங்க. நான் இல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளுமே அங்கதான் சார் இருந்தேன். கேக்குறேன் சரியா? என்னகிட்டே பேசுற நீ தாசில்தார பேச சொல்லி சொல்ற வாய கலெக்டர்கிட்ட கேக்குறேன். நீங்க வரீங்க போறதெல்லாம் பார்த்து ஆரையை கேட்கணுமா? நானு வை போன வை தகரையா நீ? ஆமாங்க சார். வை 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 சார், பொதுமக்கள் யாராவது என் மேல குறை சொல்லியிருந்தா கேளுங்க சார். பொதுமை என்ன நான் இப்ப என்ன கேனே நான் சொல்றேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளா நீங்க என்னை பாருங்க, நான் இருப்பேன். சரி. எம்எல்ஏவுடன் நிகழ்ந்த வாக்குவாதத்தின் எதிரொலியாக விஏஓ தமிழரசி சாணி ஊற்றி தாக்கப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சத்தியமூர்த்தி மற்றும் வேல்ராஜ்.